ஒரு ராஜா கோவில்ல தன்னோட குழந்தையோட பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் செய்துட்டு இருந்தாரு. சாப்பாடு வாங்குறதுக்காக ஒரு பரம ஏழை வந்து வரிசையில நின்னாரு. அவரை பார்த்து மற்றவங்க எல்லாம் முகம் சுழிச்சுக்கிட்டு போனாங்க. இதை புரிந்து கொண்ட அவர், நம்ம ஏன் வரிசையில நிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி ஒதுக்கமா நின்னாரு. எல்லாரும் அன்னதானம் வாங்கிட்டு போன பிறகு நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தள்ளி நின்னாரு. நேரம் போய்கிட்டே இருந்தது. இவர் தள்ளி நின்னதுனால இவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அன்னதானம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சிலர் அன்னதானம் வாங்கிக்கிட்டு இவரை ஏளனமா பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. இவர் வாயை திறந்து எதுவுமே சொல்லலைனாலும் மனசுக்குள்ள ஒரு சோகம். எல்லாருக்கும் தரப்படுற அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, எவ்வளவு இழிச்சொல்களை நம்ம தாங்க வேண்டியிருக்கு. போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோமோ இப்படி தவிக்கிறோமே அப்படின்னு தன்னோட விதியை அவரே நொந்துக்கிட்டாரு. சாயங்காலம் வரை காத்திருந்து பார்த்தாரு. ஆனா அவருக்கு அன்னதான உணவு கிடைக்கவே இல்லை. சரி, நமக்கு இன்னைக்கு பட்டினி தான்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. அப்படே ஆண்டவா, என்ன ஏப்பா இப்படி ஒரு இழி பிறவில பிறக்க செஞ்சீங்க என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமரலை சொல்லி கோவில் அருகே இருந்த குளக்கரையில அமர்ந்தாரு. குளத்து நீரை கையில எடுத்து முகத்தை கழுவிட்டு படியில சோர்வா அமர்ந்தாரு. ராஜா அன்னதானம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த படித்துறையில காலார நடந்து வந்தார். என்னப்பா சாப்பிட்டியா என்று ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து குளத்தில் தன்னோட முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் மன்னர். கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல் என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னார் அந்த ஏழை. அவர் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உலுக்கியது. என் குழந்தை பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்தோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளாரே என்று அவர் அருகில் சென்று அவரோட தோல்ல கையை வைத்து, என்னை மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என கேட்க, குளத்து நீர்ல தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெச்சியில் திருநீர், முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தாரு. ராஜா, நீங்கள் என தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மகாராஜா என பதறினார். இவரோட பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார். வா, இன்று நீ என்னோடு அரண்மனையில் உணவருந்த போகிறாய் என அவரை பேச விடாமல் அழைத்து சென்று தேரில் ஏற்றி அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அரண்மனைக்கு சென்றதும் அவரை குளிக்க சொல்லி அவருக்கு புத்தாடை கொடுத்து அணிய செய்தார். அறுசுவையுடன் விருந்து கொடுத்தார் மன்னர். சாப்பிட்ட பிறகு அவர் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார் அரசர். இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை, இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ்க்கை நடத்து என மனமாற வாழ்த்தினார் அரசர். அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க, நான் இது நாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா. இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என புரிந்து கொண்டேன் என சொன்னார். ராஜா, ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க, வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார் இறைவன். கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவார் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என சொல்லி அழுதார். நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிகச் சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று நம்புங்கள். நல்லதே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.